Hello friends, welcome back to சோறு தாறுமாறு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க போல வச்சு ஈஸியாக சமைக்கக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் சமைக்க போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலுக்கு போய் ஸோ எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்றைக்கி நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்குமே நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தோல் சீவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே நீளமாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் எல்லா உருளைக்கிழங்குமே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், எல்லா இதுவுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இல்லை கட் பண்ணி வச்ச எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம 10 நிமிஷம் ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 10 நிமிஷம் கூட ஃப்ரீஸில் வச்சு கூட எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போது இதில் வந்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் 2 முட்டை ஆட் பண்ணுறேன். அதாவது நான் 3 உருளைக்கிழங்குக்கு 2 முட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாட்டுக்கோழி முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதில் நான் 3 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 3 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறி வரட்டும். கரெக்டாக நான் 15 நிமிஷம் ஊற விட்டேன். இப்போது நம்ம அதை பொரித்து எடுக்க வேண்டியதுதான். நீங்கள் நல்லா பொரித்து எடுக்கிற அளவுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாக போடாதீங்க, தனித்தனியாக எடுத்து போடுங்க. அப்போ தான் நமக்கு பொரிச்சிருக்கும் போது இதேமாரி நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா சூடான மொறுன்னு நம்மளுடைய பொட்டேட்டோ எக் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக நம்ம ஜாமில் தொட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.